வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம ஒரு முன்னுணர்வு கருத்தறிதல் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த முன்னுணர்வு கருத்தறிதலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை முழுமையா படிச்சாதான் உங்களுக்கு கதை ஓட்டம் என்னன்னு புரியும். அதுக்கப்புறமா நாம பதில் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். இங்க கவனிங்க. என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. பூங்கானா பார்க்கு, அருகில்னா நியர்பை. நியர்பைல ஒரு பார்க் இருக்காம். ஒரு நாள் நான் என் டேஷ் பூங்காவிற்கு சென்றேன். அப்பாவுடன் அப்பாவுடனும் இருக்கு, தங்கையுடனும் இருக்கு. இந்த இடத்துல நீங்க அப்பாவுடன் தந்தையும் தானே இருக்கு அப்படின்னா அப்பாவுடன் தானே. எஸ் கவனிக்கலாம் இருக்கு. அப்போ படிச்சாதான் கதை புரியும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம எது சரியா இருக்குன்றதை யோசிக்கலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நீங்க படிச்சுட்டு யோசிச்சீங்கன்னா அப்பாவுடன் அப்படின்றதும் பொருத்தமா தான் இருக்கும். நான் என் தங்கையுடன் பூங்காவிற்கு சென்றேன், அதுவும் பொருத்தமா தானே இருக்கு. இந்த ஒரு லைனை மட்டும் யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்து பார்க்கலாம். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். தோழினா ஃப்ரெண்டை சந்திக்கிறாங்களாம். பூங்காவில் பெரிய டேஷ் ஒன்று இருந்தது. பூங்கால மரமா இருக்கலாம், குளம் இந்த இடத்துல குளம்னு இருக்கு. ஓகே, அப்ப குளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் குளத்தில் எஸ், அப்ப செகண்ட்ல குளம் அப்படின்னு வந்ததால என்ன ஆகும், தானாவே நம்ம குளம் அப்படின்றத யோசிச்சிடலாம். குளத்தில் டேஷ் தவளைகளை பிடித்தோம். குளத்துல இருந்த தவளைகளை பிடிச்சிருப்பாங்க இல்லையா? குளத்துல இறங்கி தவளையை பிடித்தோம்னு சொல்றாங்க. அதை என் தந்தை கண்டார். அப்போ தந்தையும் அங்க இருக்காரு இல்லையா? அப்போ அப்பாவும் கூட இருக்காருன்னா இந்த இடத்துல ஒரு நாள் நான் என் டேஷ் பூங்காவிற்கு சென்றேன்னா அப்பாவுடன், அதுதான் சரியா இருக்கும். அப்பாவோட பூங்காவுக்கு போனதால் தான் அப்பாவும் அங்க இருக்காரு அப்படின்றது நமக்கு பொருள் சரியா வரும். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விடச் சொன்னார். ரொம்ப பாவம், தவளை எல்லாம் ஏன் பிடிக்கிறீங்க, திரும்பவும் குளத்திலே விட்டுருங்கன்னு சொல்றாரு. நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில், ஊஞ்சல்னா என்ன, ஸ்விங், ஸ்விங் டேஷ், ஊஞ்சல்ல என்ன பண்ணலாம், விளையாடினோம். ஊஞ்சலில் விளையாடினோம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நாங்கள்னு இருக்கு. நாங்கள்னா அவங்களும் அவங்களோட தோழியும் ஊஞ்சல்ல விளையாடுறாங்க. நேரம் போனதே டேஷ் தெரியவில்லை. தெரியவில்லை. எஸ், சில சமயங்களில் நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்போ நேரம் போனதே தெரியவில்லை. நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். பிறகு நானும் என் தந்தையும் வீட்டை அடைந்தோம். எஸ், அப்போ இந்த இடத்துல தங்கையுடன் அப்படின்றது கிடையாது, அப்பாவுடன் அப்படின்றது தான் பொருத்தமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஒரு நாள் நான் என் டேஷ் பூங்காவிற்கு சென்றேன். அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். பூங்காவில் பெரிய டேஷ் ஒன்று இருந்தது, குளம் ஒன்று இருந்தது. நாங்கள் குளத்தில் டேஷ் தவளைகளை பிடித்தோம். குளத்துல இறங்குனாதான் தவளை பிடிக்க முடியும். இது தேர்ட் ஒன். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விடச் சொன்னார். நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். நேரம் போனதே தெரியவில்லை. இது ஃபிஃப்த் ஒன். அப்போ முன்னுணர்வு கருத்தறிதலை பொறுத்த வரைக்கும் கதையை ஒரு தடவை முழுமையா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், எந்த பொருத்தம் சரியா இருக்குன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் அப்படின்றத எழுதிக்கலாம். பூங்காவில் பெரிய குளம். நாங்கள் குளத்தில் டேஷ் இறங்கி. அடுத்து அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விடச் சொன்னார். நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். நேரம் போனதே தெரியவில்லை. ஓகே, இப்போ முழுமையா ஒரு தடவை படிங்க பார்க்கலாம். என் வீட்டிற்கு அருகில். அதுல்லையா படிங்க.
என் வீட்டிற்கு அருகில் ஒரு ஜுவானிதா பூங்கா நீங்களும் ட்ரை இருக்கிறது. பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஜுவானிதா, படிங்க. அதுல்லையா படிக்கலாம். என் வீட்டிற்கு வீட்டிற்கு அருகில் அருகில் ஒரு ஒரு பூங்கா பூங்கா இருக்கிறது. இருக்கிறது. ஒரு ஒரு நாள் நாள் நான் நான் என் என் அப்பாவுடன் அப்பாவுடன் வெயிட் பூங்காவிற்கு ஜுவானிதா லிசன் பண்ணுங்க. இப்ப அதுல்யா மட்டும் படிப்பாங்க. அதுல்யா நீங்க மட்டும் முதல்ல இருந்து படிங்க. என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. நாங்கள் குளத்தில் இறங்கி தவளைகளை பிடித்தோம். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விடச் சொன்னார். நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். நேரம் போனதே தெரியவில்லை. நான் என் தோழியிடம் இருந்து விடை பெற்றேன். பிறகு நானும் என் தந்தையும் வீட்டை அடைந்தோம். ஓகே அதுல்யா, இந்த மாதிரி எழுதிட்டு படிக்கும் பொழுது உங்களுக்கு அது முழுமையான பொருள் தருதான்றதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க தேர்வு செஞ்சிருக்கிற பதில் சரியானதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்.